ஹாய்! ஹலோ! இன்னைக்கு வந்து நம்ம காலிஃப்ளவர வச்சு ஒரு கூட்டு தாங்க பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டு, கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கோங்க. போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்த நான் சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்சம் வெங்காயத்த தாராளமே போட்டுக்கோங்க. எப்பவுமே நம்ம தக்காளி, வெங்காயம் போடும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டு கூட வரும். ஸோ அந்த மாரி தான் எல்லா ஃபுட்டுமே. ஆமா. வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு நம்ம எப்பவுமே உப்பு போட்டே ஆகணும். அப்பதான் சீக்கிரத்தில வெங்காயம் வதங்கிரும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழம் பொடியா குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. தக்காளி, வெங்காயம் எப்பவுமே கொஞ்சம் நல்லா வேகணுங்க. போட்ட உடனே எதையுமே போட்டுட்டோம் அப்படின்னா, அதனுடைய டேஸ்ட் மாறிரும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர குட்டி குட்டியா நறுக்கி உப்பு, மஞ்சத்தூள் கொதிக்கிற தண்ணியில உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அதில ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுருங்க. அப்பதான் அதில உள்ள அந்த குட்டி குட்டி புழுலாம் வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிட்டு, இந்த தக்காளி, வெங்காயம் வதங்குது இல்லையா? அதில போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு சும்மா லைட்டா வந்து தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சுருங்க. அப்பதான் அந்த தக்காளி, வெங்காயம் நல்லா அதிலேயே வேகும். ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வைங்க. நல்லா அதனுடைய கன்சிஸ்டன்சிலாம் நல்லா ஒண்ணா வந்துரும். அதுக்கப்புறம் மூடிய எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சத்தூளு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூளு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இது 2யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு பார்த்து மூடி போட்டு, அதுக்கப்புறம் மல்லித்தழைய போட்டு இறக்கி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. காலிஃப்ளவர் கூட்டு சூப்பரா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.